வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. தேர்தல் கூடிய விரைவில் நடக்க இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் எந்த லெவலில் போய்கிட்டு இருக்கு, என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கோம்? கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இதுவரை துவங்கவில்லை என்பதுதான் உண்மை. அதனால் ஊடகங்கள் இதற்கு முன்னாலேயே தமிழகத்தில் ஒவ்வொரு கட்சியினுடைய கூட்டணி குறித்து அவர்கள் துவக்கிவிட்டார்கள். ஆனால் எங்களுடைய கட்சி இன்னும் துவங்கவில்லை. துவங்கிவிட்டதாக பல ஊடகங்கள் சொல்கின்றன, அவ்வளவுதான். பாஜகவுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் என்ன வியூகங்கள் இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்தி பிரச்சாரங்கள் செய்ய போறோம்? 10 வருட நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் நடைபெற்ற மிகப்பெரிய சாதனைகள் ஏழை எளிய மக்களை மிக சிறந்த வறுமையற்ற ஒரு இந்தியாவாக உருவாக்கியது. அதே போல் மகளிர் மேம்பாட்டிற்காக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக செய்யப்பட்ட பல்வேறு விஷயங்கள், இளைஞர்கள், விவசாயிகள் என்று பலதரப்பட்ட மக்களுக்கு இந்த 10 வருட காலத்தில் மிக சிறந்த ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுத்திருக்கிறது. அது குறித்தும் அதே போன்று தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக மோசமான சீர்கேடான இந்த ஆட்சி குறித்தும் உறுதியாக மக்களிடம் எடுத்து சொல்வோம். குறிப்பாக டாஸ்மாக் மதுவினால் ஏற்படும் படுகொலைகள், இந்த மோசமான நிலையினை மக்களிடையே எடுத்து சொல்லி வாக்குகளை கேட்போம். இப்போ தமிழகத்தில் கூட்டணி அமையுது அப்படின்னா அது பாஜக தலைமையில் தான் கூட்டணி அமையணும் அப்படின்னு அண்ணாமலை விரும்புகிறதா சொல்லப்படுது. அப்படின்னும் போது தமிழகத்தில் பாஜக கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் வளர்ந்துருக்கா? பாரதிய ஜனதா கட்சி கடந்த 4 வருடங்களில் தன்னுடைய கட்டமைப்பை மிக அருமையாக பெருக்கி இருக்கிறது. உதாரணத்திற்கு கிளைகள், அதாவது வாக்கு சாவடிகளில் எங்களுடைய பலமானது பெருகி இருக்கிறது. எந்த ஒரு கட்சியுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும், 39 பாராளுமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது தான் எந்த ஒரு கட்சியினுடைய நல்ல ஒரு கட்சியினுடைய அடையாளமாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியும் அதற்கு விதிவிலக்கானது அல்ல. ஆனாலும் கூட்டணி என்று வரும்பொழுது சில கட்சிகள் கூட்டணி அமைக்கும் போது அந்த பலத்தை நாம் சந்திப்பதற்கு, அதை எதிர்கொள்வதற்கு ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்து தமிழகத்தில் மிக பெரும் கட்சியாக, தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய தலைமையில் தான் வருவதற்கு மற்ற கட்சிகள் விரும்பும் என்பதில் மாற்று கருத்தில். ஏனென்று சொன்னால் மாற்றம் ஒன்று தான் மாறாது. அப்போ இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. எங்களுடைய இளம் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த வழிகாட்டுதலில், அவருடைய தலைமையில் ஒரு அணி உருவானால் அதில் ஒன்றும் தவறில்லை. அதே மாதிரி வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வாக்கு வங்கி 22% இருக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பில் சொல்லப்படுது. இது நம்பும்படியாக இருக்கா? உங்களுடைய கருத்து என்ன? உண்மை என்னவென்றால் பாரதிய ஜனதா கட்சி இது சைலண்ட் ரெவல்யூஷன் என்று சொல்வார்கள், அமைதி புரட்சி என்று சொல்வார். அது போன்ற ஒரு அமைதி புரட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக அமைதி புரட்சி எல்லாம் திராவிட மாடல் சொல்பவர்களுக்கு கண்களில் தெரியாது, அதுவும் நல்லது இருக்கத்தான். இப்போ அந்த 22% கருத்து கணிப்பு, அதை நம்ம நம்பும்படி அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டா கூட அதே கருத்து கணிப்பில் தான் சொல்லியிருக்காங்க திமுக கூட்டணி 39 தொகுதிகளிலையும் வெற்றி பெறும், 48% வாக்கு வங்கி பெறுவாங்க அப்படின்னு அதே கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. அப்போ அதுவும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக தானே இருக்குது. இல்லை, நான் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் நம்பலைன்னு சொன்னால் திமுக வெற்றி பெறாது என்று நீங்கள் நம்பவில்லை என்று அர்த்தம். நீங்கள் இதை நம்பிவிட்டீர்கள் என்று சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய முழு உழைப்பை நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் சொல்வது, நாங்கள் பல இடங்களில், குறிப்பாக 25 இடங்களிலாவது நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார் கடந்த 2 வருடங்களாக. அப்போது அந்த 25 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. அப்போது அந்த கருத்து கணிப்புகள் என்பது நாங்கள் அது சரி என்றோ அல்லது சரி இல்லை என்றோ நாங்கள் என்றைக்குமே சொல்லவில்லை. என்னை பொறுத்தவரையில் அது சரி இல்லை என்று தான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் அதில் பிஜேபிக்கு இடங்களே வராது அப்படின்றாங்க. ஆனால் நாங்கள் 25 இடங்களை வெல்வோம் என்று சொல்கிறோம். அதனால் காலம் பதில் சொல்லும், மக்கள் பதில் சொல்வார்கள். அதே மாதிரி 2026 தேர்தல் தான் பாஜகவுடைய ஒரு நோக்கம் அப்படின்னும் போது இந்த தேர்தல் ஒரு முன்னெடுப்பு, அதுக்கான ஒரு முன்னோட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேர்தல் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்கு எந்த வகையில் கை கொடுக்கும் பாஜகவுக்கு? எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். 39 தொகுதிகளிலும் பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னால் உறுதியாக அனைத்து தொகுதியிலும் மிக உறுதியாக இருக்கிறார். இந்த தேர்தலானது தமிழகம் முழுவதும்
சுழன்று எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள், எங்களுடைய நிர்வாகிகள் மிகச்சிறந்த அளவில் பணியாற்றப் போகிறார்கள். அந்த உற்சாகம் இன்னும் 2 வருடங்களுக்கு உறுதியாக இருக்கும். தமிழகத்தில் 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கு ஒரு மிக சிறந்த வியூகத்தை வகுத்து வெற்றி பெறுவோம். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.